கேம்பஸுக்குள்ளே நிற்கிறோம். பயோகேஸ் கேம்பஸுக்குள்ளே நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து காளான் காஃபி ப்ராடக்ட்ஸ் வந்து அதுக்கு பதிலாக இது சப்ஸ்டியூட்டா யூஸ் பண்ணால் ஹெல்த்தாக இருக்கும். சாப்பாட்டு சாமான்டபடியா ட்ரை ஆக்கி வந்து வச்சிருக்காங்க. வித்தியாசமான முயற்சியாக இருக்குது. கேம்பஸில் படிக்கிற மாணவர் வித்தியாசமாக இருக்காங்க. இன்றைக்கு தான் வந்து இதெல்லாம் பார்க்குறேன். டேஸ்ட் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. இந்த அம்மா செய்து அந்த சாப்பாடு கண்டு முதல்ல ஓடி வந்துருக்கு. அப்படியே இது வந்து 16,99,000 ரூபாய். வாங்க ப்ரோ மிஷின் வந்து உழவு அடிக்கிற மிஷின் தான். வணக்கம், தமிழோடு தரணி எங்கும். இது உங்கள் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் கேஜே தீவா. நீங்கள் நான் வன்னி பிளான். சரி, ஓகே. இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய, அதாவது வருங்காலத்தில் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து கண்காட்சிப்படுத்திருக்காங்க. வந்து அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். எந்த இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி அறிவியல் நகர் விவசாய பல்கலைக்கழகம். அதாவது கிளிநொச்சியில் இருக்கிற பல்கலைக்கழகம் ஜப்னாபி நினைக்கிறேன் வந்து விவசாய படத்தில் வந்து ஒரு கண்காட்சி அப்படின்ற மாதிரி போட்டிருந்தவங்க விவசாயம் சம்பந்தமாக வந்து. ஸோ அப்போ அதை பார்த்துட்டு வந்து நாங்களும் வந்திருந்தாங்க. அதாவது இப்போ வந்து நாங்கள் கேம்பஸுக்குள்ளே நிற்கிறோம். ஜாழ்ப்பாண கேம்பஸ்ன்னு சொல்லலாம் வந்து. அப்போ கேம்பஸுக்குள்ளே நிற்கிறோம். ஸோ இங்கே என்னென்ன விஷயம் வச்சுருக்காங்க அண்ட் வந்து உண்மையிலே மக்களுக்கு எது தேவைப்படுற விஷயம் இருக்குன்றது வந்து காணொலியில் பார்க்கலாம். வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அப்போ நாங்கள் போகிற வீடியோலாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேம்பஸுக்கு முதல்ல வந்திருக்கும் போல படிக்காம கேம்பஸுக்கு வந்துருக்கும். அப்படி பார்த்துல படிக்காம கேம்பஸ் வந்திருக்கியா? வந்திருக்கேன் கேம்பஸுக்கு. நல்லா இருக்கடா, வித்தியாசமான வாழ்க்கை. இங்கே ஹாஸ்டல் எல்லாம் இதுக்கு இருக்க மாட்டேங்கிறேன். உள்ளுக்கு ஹாஸ்டல் கண்டிப்பாக சாரா எல்லா கேம்பஸுக்குள்ளேயும் இருக்கு தானே. டிபார்ட்மெண்ட் ஆஃப் நேராக போய் எப்படி திரும்ப போகிற இதான் வந்து இதில் என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன். இப்போ வந்து வேலை நடந்து கொண்டு இருக்கு. அப்போ நாங்கள் மேலால் வந்து நாங்கள் இந்த போட்டிருக்கு பார்த்து நேராக அந்த கொடி ஊற்றி எங்களை வேறு ஃபேக்கல்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர். நானும் அக்ரிகல்ச்சர் தான் படித்தேன் தெரியுமா. நானும் விவசாயம் தான் படித்தேன். நான் சயின்ஸ் போட்டெக்கோட சேர்த்து அக்ரிகல்ச்சர். அப்போ நீ பயோடெக்கா படிச்ச? நீ பயோடெக். அப்போ பொம்பளை பிள்ளைகள் படிச்சிருப்பேன். உள்ள பயோடெக்னாலஜி. அதான உண்மை, அப்படிதான் சொல்கிறாங்க. ஆனால் எங்கட பேச்சில் ஒரு பொம்பளை பிள்ளைகளோட இல்லை, எல்லாம் இல்லை. என் அப்பா தான் வந்து இந்த டெக்னாலஜி பாடம் வந்து அறிமுகமானது. இந்த நடந்து கொண்டு இருக்கு. ஐயா, இந்த மெஷின்ல இருந்து முழுதும் வச்சிருக்காங்க. உங்களோட இன்ச்சு பாருங்க. மெஷின் ஒன்று தூக்கி கொண்டு போமா? அவர் ரெடியாக தான் இருக்கார். அக்ரிகல்ச்சரோட சம்மந்தப்பட்ட ஆளை கூட்டி வந்திருக்கேன் ஆளை. ஓகே, இதான் வந்து அந்த கண்காட்சி நடக்கிற இடம். அதாவது வந்து யாழ்ப்பாண விவசாய பீடம், அதாவது விவசாய பல்கலைக்கழகம். இது வந்து கிளிநொச்சியில் இருக்குன்னு நினைக்கிறேன். வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரிவு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ என்னென்ன இருக்குது, என்னென்ன விஷயம்ன்றதை வந்து அப்படியே ஃபுல்லாக பார்ப்போமா. இது வந்து இந்த உழவு அடிக்கிற மிஷின் தான். பின்னால் அந்த இது எல்லாமே இருக்கு. எடுத்துட்டு வரேன். என்ன செய்ய மாட்டோம் பிளான் பண்ணுறேன். அதான் சொல்கிறோம் வந்து உழவு அடிக்கிறது. ஓகே, இதான் வந்து என்ட்ரன்ஸ் வந்திருக்கோம். இது வந்து கேம்பஸ், அதாவது கேம்பஸில் இந்த இடத்துல இருந்தால் ஆரம்பமாகுது வந்து. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய மிஷினரிகள் வந்து வச்சிருக்காங்க. என்ன வாங்க போகிற மிஷின் வந்து சரிண்ணா. இந்த மிஷினை போயிட்டு இருக்க சொல்கிறீங்களா? பார்க்க வித்தியாசமாக கிடையாது. இது வந்து பெலிடெக்டர்னா அக்ரோடெக் கம்பெனி, பெலிடெக்டர் கேலிஸ் கம்பெனி தான் செய்யுது. இது வந்து என்ன ரீசனுக்காக வந்தேன்னு சொன்னால், இப்போ மற்ற டிராக்டர்கள் வந்து சில புதைச்சல் தரைகளுக்குள்ள வந்து உழாது. அப்போ இது வந்து எந்த புதைச்சல் தரைகளையும் உழக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ மணித்தியாலத்தில் உழவு வைக்கிறதுக்கு உழவும் அப்படின்ற மாதிரி இருக்காது. அப்படி இப்போ ஸ்லோவாக தான் போகும். இந்த பெரிய டிராக்டரோட அப்படி இல்லாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை வர்றது வந்து இந்த காலப்போது உழவு வைக்கலோ இல்லை காலவோ மாதிரி போகும். எனக்கு சரியாக தெரியல. அந்த மிஷின்கள் வந்து புதையிற பிரச்சனை. அப்போ அதுக்காக வந்து இப்போ இதை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. வந்து செயினோட இருக்குன்னு அந்த பின்னால் இருக்கு. இந்த விலை வந்து எவ்வளோ இருக்கா? இது வந்து 16,99,000
$99,000 இப்போ போய் கொண்டிருக்கு. 16,99,000. சரி, இப்போ இப்படி ஒரு மிஷின் விலை என்ன போகுதுன்றது? இது வந்து 48,95,000 டூ வீல் டிராக்டர். இப்போ விவசாயம் செய்கிறவங்களுக்கு ஏதாச்சும் அப்படியே இந்த இது இருக்கா? இப்போ ஏன்னா முழு தொகையும் கட்டி அவங்க எடுக்க மாட்டாங்க. லீஸ் போடலாம். அப்படி 30% போடணும். அவையல் போட்டால் மிச்சம் லீஸ் போட்டு எடுக்கலாம். லீஸ் போட்டு கட்டக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ 5 லட்சம் டிஸ்கவுண்ட் போய் கொண்டு இருக்கு இந்த மிஷினுக்கு. அப்படியா? அப்போ இப்போ எவ்வளோ 5 லட்சம் டிஸ்கவுண்ட் கழிச்சு தான் 48,95,000. இந்த மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபா டிஸ்கவுண்ட் போய் கொண்டிருக்கான். ஸோ இப்போ இந்த நேரத்தில் எடுத்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. ஏன்னா சீசன் டைம் தானே, இப்போ தான் டிராக்டர் கூட எடுக்க டைம். சரி, இப்போ இதோட வந்து வேறு என்ன இருக்குது வந்தீங்க? இந்த மிஷினரி ஐட்டம் இது மட்டும் தான்? நாங்கள் வந்து வெட்டு மிஷினும் இருக்கு எங்கள்கிட்ட. குபோட்டா வெட்டு மிஷின் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே போல் அக்ரோடெக் 110 ப்ரோன்னு சொல்லி வெட்டு மிஷின் இருக்குது. அடுத்த 2 வீல் டிராக்டரும் இருக்குது, 4 வீல் டிராக்டரும் இருக்குது. 2 வீல் டிராக்டராண்டா? இது 2 வீல்னு சொன்னால் பின்சில்லை சுற்றி தான் டிராக்டர் மூவ் ஆகி கொண்டு இருக்கும். இப்போ சில வேலை புதஞ்சிட்டுதுண்டா முன்சில்லும் சுற்றினா ஈஸியாக வெளியே வரும் தானே. அப்போ அந்த டிராக்டர் வந்து முன்சில்லும் சுற்றும். அதான் 4 வீல் 4 சிலும் சுற்றும். அப்போ இதுன்ற விலை அதுன்ற விலை அது விலை கொஞ்சம் கூட இதை விட. அது 58,98,90,000. ஓகே, அப்படின்னா பாருங்கள். அதாவது புதஞ்சாலும் இது வந்து 4 வீலாம், அதாவது மற்ற டயரும் வந்து சுற்றி வெளியில் வரக்கூடிய மாதிரி வந்து இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து உங்களை அறிமுகப்படுத்திருக்காங்க. நீங்கள் இப்போ எங்கேருந்து கொண்டு வந்துருக்கீங்களா? இவ்வளோ கேம்பஸில் படிச்சிருக்கீங்களா? நாங்கள் கேலிஸ் கம்பெனி தானே. நான் கேலிஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், சேல்ஸில் ஒர்க் பண்ணுறேன். கிளிநொச்சியிலேருந்து வந்தாங்கட வந்துருக்கு. சரி, அப்போ இந்த விவசாயம் சம்மந்தமாக தான் கொண்டு வரணுன்றது. இப்போ கஸ்டமர் நிறைய பேர் வந்து பாப்பினோம் தானே, அப்போ அவைகளுக்கு. சரிண்ணா, ஓகே ஓகே நன்றி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமானவங்க வந்திருக்காங்க இந்த இடத்துக்கு. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துலையும் வந்து ஒரு இது வச்சுருக்காங்க. இது சம்மந்தமாக சொல்கிறீங்களா? நான் என்ன விளக்கம் பண்ணி சொல்லி இப்போ முதல்ல என்ன நடந்து கொண்டு இருக்குன்றதை சொல்லுங்கள். இப்போ அக்ரி டீச்னு சொல்கிற ஒரு ப்ரோக்ராம் நடந்து கொண்டிருக்கு. இதில் நாங்கள் இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிற மிஷினரிகள் மற்றது ஒவ்வொரு நடக்கிற விவசாய நடைமுறைகள் எல்லாத்தையும் இப்போ நாங்கள் கண்காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது ஒவ்வொரு வருஷம் நடக்குது. இது ஒவ்வொரு வருஷமும் நடந்து கொண்டிருக்கும். இப்போ இது வந்து இப்போ எங்களோட அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சென்டரால் நாங்கள் கொண்டு வந்துருக்கிறது மல்டிபிள் சாப்பர். என்னது மல்டிபிள் சாப்பர்னு சொல்கிறது? இது வந்து மல்டிபிள் வேலை செய்யும், எல்லா வேலையுமே இது செஞ்சு கொள்ளும். இப்போ நாங்கள் எங்களுக்கு விரும்பின இடத்துல நாங்கள் கொண்டு போய் வச்சு இதை நாங்கள் மல்டிபிள் பண்ண சாப்பர் பண்ணி கொள்ளையிலும். கிளிஸ்ரீடியா தடியிலேருந்து மற்றது தென்னந்தும்பு, தென்னை மட்டை, மற்றது இலகுலையல், காஞ்ச இலையிலேருந்து பச்சை இலை, எவ்வளோ ஒரு தடிப்பான ஒரு இதில் பாருங்கள் சென்டிமீட்டர் 80 மில்லிமீட்டர் அளவு தடிப்பான இது அப்படியே சாப்பர் பண்ணி கொள்ளும். இப்போ நாங்கள் மாட்டுக்கு தீவனம் கொடுக்கறது CO3 CO4 சுப்பனைப்பியர் புல்லுகளை நாங்கள் இதில் ஸ்டோப் பண்ணி மாட்டுக்கு கொடுத்துக்கொள்ளலாம். அப்படி ஓகே. மற்றது கொம்போஸ்ட் சொப்பராகவும் நாங்கள் இதை பயன்படுத்தி. இப்போ இந்த விலையோட சேர்த்து போட்டுருக்கீங்களோ இல்லை? இது இப்போ நாங்கள் கண்காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதுன்ற விலை வந்து 3,50,000 வரும். 3,50,000 வரும். மற்றது இது வந்து ஹைட்ரோபனிக் சிஸ்டம். ஹைட்ரோபனிக் சிஸ்டம்ன்றது மண்ணின்றிய பயிற்சிகை. மண்ணின்றிய பயிற்சியை தான் இது மெயினான. இது பொதுவாக இடம் இல்லாதவங்களுக்கு வந்து இடம் இல்லாத ஆக்களுக்கு இது மிகுந்த பிரயோசனமாக இருக்கும். இப்போ இதில் வந்து என்னென்ன பயிர் நாட்டிருக்கீங்க? இதில் நாங்கள் இப்போ சலாது நாங்கள் இப்போ சலாது நடலாம், மற்றது புதினா நடலாம், மற்றது இப்போ ஆக பெரிய பயிர் நடாமல் இப்போ மாடி வீட்டில் இருக்கிறார்கள், மற்றது இப்போ இடவசதி குறைவான ஆக்கள் எல்லாரும் இந்த ஹைட்ரோபனிக்கை யூஸ் பண்ணி இதில் நாங்கள் ஆல்பர்ட் சொல்யூஷனை அப்ளை பண்ணி ரூட்டுக்கு நியூட்ரிஷனை கொடுத்து நாங்கள் இதில் வளர்த்துக்கொள்ளலாம். சரி, இப்போ வந்து தெரியாதவங்க ஒருத்தங்கள் இதை மாதிரி செய்ய போகிறாங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இப்போ நாங்கள் தெரியாத ஒரு ஆக்களாக தான் இப்போ இது ஒரு மாடலாக நாங்கள் வச்சிருக்கோம். அவங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அவங்க இதை பார்த்துட்டு போய் எங்கள்கிட்ட டவுட்டும் கேட்டு விசாரங்களை செஞ்சு கொள்வாங்க. செஞ்சு கொடுப்பீங்க? செஞ்சு கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. இதே மாதிரி வந்து நிறைய இருக்குது. வேறு என்ன இருக்குண்ணா இங்கே வந்து? வேறு எங்கள்கிட்ட மஞ்சள் அதுகள் நாங்கள் இது மஞ்சள் இருக்கிறோம். இது வந்து இப்போ 9 மாதம் ஆகுது. இது வந்து ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படி அது நாங்கள் உடனடியாக ஹார்வெஸ்ட் பண்ணி இப்போ உடனே நாங்கள் விற்பனை செஞ்சு கொண்டு இருக்கோம். இதுக்கு எவ்வளோ போகுது? இப்போ கிலோ நாங்கள் 100 ரூபாய் கொடுத்து கொண்டு இருக்கோம். கிலோ 100 ரூபா படி விற்கிறீங்களா மஞ்சள்? இது அதுக்கப்புறம் எடுத்துக்கொண்டு அவங்க வந்து இதை அவங்க அதுக்கேற்ற ப்ரோசஸ் பண்ணி அவங்க தங்கட இதுகளை செஞ்சு கொடுக்கும். இந்த ப்ரோசஸ் பண்ணுறது நீராவியில் அவிச்சு அதுக்கு பிறகு வெயிலில் காய வச்சு காஞ்சதை பவுடர் ஆக்கி அதுக்கு பிறகு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஃபார்மர்ஸ். இதை நாங்கள் நட்டும் கொள்ளலாம். இதை எடுத்துக்கொண்டு போய் திருப்பி நாங்கள் நட்டும் திருப்பி எடுத்துக்கொள்ளலாம். சரிண்ணா, ஒரு ஏதோ ஜூஸ் ஒன்று கொடுத்து கொண்டு வந்தீங்க, என்ன நடக்குது? இது நாங்கள் ஃபேஷன் ஜூஸ் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அண்ணா ஒரு ஃபேஷன் ஜூஸ் ஒன்று கொடுவோம். ஃபேஷன் ஜூஸ் 50 ரூபாய்க்கும், ஃப்ரெஷ் மில்க் 50 ரூபாய்க்கும் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கோம். ஓகே, இது வந்து ஃபேஷன் ஜூஸ் தானே? எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
இந்த கண்டெய்னர்லாம் ஃபிட் பண்ணி செய்கிறீங்க? மஞ்சள் 50 ரூபா, மற்றது அலைவரா 50 ரூபா. இப்போ இது வந்து இப்போ எத்தனை நாளைக்கு நடக்கும் இங்கே? இது இன்றைக்கு மட்டும். சாப்பாடு கண்டணும் முதல்ல ஓடி வந்துருக்கீங்க அப்படியே அங்கெல்லாம் நிற்கல. ஓகே, இப்போ என்னென்ன வச்சுருக்கிறீங்க நீங்கள்? வறுத்த கச்சான் இருக்கு, வடை, சின்ன வடை செய்திருக்கேன், கார வடை, மற்ற கச்சான் பட்டர், கோன் போசா, இதில் சோளன் மாவும் பேரிச்சம்பளமும் சீனியும் போட்டு வறுத்து கிடக்கு. இப்போ ஒன்றும் சமப்போசா மாதிரி குழச்சி சாப்பிட தேவையில்லை, அப்படியே சாப்பிட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, இப்போ இது வந்து எங்கேருந்து கொண்டு வந்தீங்க நீங்கள்? வீட்டிலேருந்து அம்மா செய்து தந்தவா எல்லாமே. நீங்கள் இப்போ எத்தனை வருஷமாக இது செய்கிறீங்க? இது கனகாலமாக செய்து கொண்டிருக்கிறோம், இந்த பேர் இல்லாமல் முதலே செய்து கொண்டிருக்கிறோம். பிறந்த நாள் அந்த ஆர்டர்களுக்கு எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ இப்படி ஒரு இதுன்றோன்னா கம்பெனி போட்டிருக்கு, அண்ணா தான் செய்கிறார். அந்த கம்பெனியில் இதுவும் ஒரு பாட்டாக வருது. அப்போ குடும்பமாக சேர்ந்து தொழில் செய்கிறீங்க? குடும்பமாக சேர்ந்து செய்கிறோம். பிஸ்னஸ் செய்கிறீங்களான்னு சொல்லணும். சரி, ஓகே. அந்த வடையின் விலை வந்து சொல்கிறீங்களா? இது 7 வடை 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதோட வெங்காயம் மிளகாய் ஆட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, சூப்பர். அப்போ உங்களோட தொழில் வந்து மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள். சரி, உங்களோட அதில் பேர் ஒருக்கா சொல்லி விடுவீங்களா? தேனியா. தேனியன் சுவையன் தித்திப்பு. தித்திப்பு எப்படி இருக்கு? இப்போ நாங்கள் வந்து வண்டி தான் சாப்பிட்டோம், இவர் வந்து வண்டி தரப்போகிறேன். அப்படியா? நான் அங்கே குடிச்ச ஜூஸ்க்கே காசு கொடுக்க வந்திருக்கேன். அந்த என்ன விஷயம்னு சொன்னால் இல்லை கணக்கு பூக்கண்டுகள் எல்லாம் இருக்குது, விவசாயம் சம்மந்தப்பட்டது, அதை பற்றி வழியாக எனக்கு தெரியாது. அது சம்மந்தமான விளக்கங்கள் எல்லாம் சொல்லுவீங்களா? நிச்சயமாக. வணக்கம், நான் கோவிந்தமூர்த்தி காண்டன். நான் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட், கேஃப்னா யூனிவர்சிட்டி. ரீசெண்டாக நான் ஸ்டார்ட் பண்ண இந்த கம்பெனி வந்து அக்ரிகல்ச்சர் க்ரோத் ப்ரைவேட் லிமிடெட். இப்போ இது சார்பாக வந்து நாங்கள் எங்களோட சர்வீசஸ் வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ்டாக A to Z சர்வீசஸ், பிளான் நர்சரி, லேண்ட்ஸ்கேப்பிங், irrigation appliance, farm establishment and maintenance services, அப்படி ஒரு விவசாயம் சார்பான சேவைகள் நாங்கள் எல்லாமே வழங்கி கொண்டு வரோம் ஃபார்மர்ஸுக்காக. இந்த கண்டெல்லாம் நீங்களே கொண்டு இதில் நாங்கள் ஆர்னமெண்டல் சொல்லுங்கள். இதில் வந்து எங்களோட வந்து கோப்பாயில் இருக்குது. எங்களோட இது ஆஃபீஸ் வந்து பிளான் நர்சரியும் கோப்பாயில் அசோகனோட பேரில் இருக்குது, மானிப்பா ரோட்டில் இருக்குது. எங்களோட பழமரக்கன்றுகள், நீங்கள் பூங்கன்றுகள், மரக்கறி நாற்றுகள், அதை தாண்டி நீங்கள் விவசாயம் சார்பான பொருட்களையும் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அதெல்லாம் என்ன அந்த இருக்கிறது எல்லாம் இதில் வந்து எல்லாம் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ். அது ஒன்று வந்து இது வந்து கரிக்கின உமி. கரிக்கின உமி இது வந்து நாங்கள் பொட்டிங் மிக்ஸாக அப்படி பயன்படுத்தக்கூடியது. அதே மாதிரி தென்னந்தொம்பு தூள். இது வந்து நாங்கள் சீட்ரு, அதாவது நாட்டு தட்டு. இந்த நாட்டு தட்டு நாங்கள் பாவிக்க, நாட்டு தட்டுக்கு நாங்கள் மண் பாவிக்கிறது இல்லை, மண்ணுக்கு பதிலாக தென்னந்தொம்பு தூள், அதை தண்ணியை உறிஞ்சி வச்சுருக்கிறதுக்காக. அதே மாதிரி கரிக்கிற உமி, அதே மாதிரி மண்புழு உரம், இதில் சேர்த்து தான் நாங்கள் ஒரு நாற்றுகளை உற்பத்தி செய்கிறோம். அப்போ நாற்று வந்து நல்ல ஒரு தரமான நாட்டை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் மண் பாவிக்கிறதில்லை. மண் பாவிச்சு நீங்கள் இதன்றைக்கு நிமெட்டோட் அட்டாக்ஸ், வேறு இஷ்யூஸ் வரலாம். அப்போ இது அதாவது ஒரு கண்டு நீங்கள் நடையக்க அந்த கண்டு சர்வை பண்ணுற ரேட் அதிகமாக வரும்னு சொன்னால் நீங்கள் இதை மாதிரி விஷயங்களை பாவிச்சிங்கன்னு சொன்னால் இலவு இருக்கும். அதை தாண்டி எங்கள்கிட்ட வேர்மி போஸ், மண்புழு வடி திரவம், அதே மாதிரி நேச்சுரல் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர். இது வந்து பயோகேஸ் ஸ்லரி. இது வந்து அதாவது ஃபோலி அப்ளிகேஷன். நீங்கள் ஆல்பர்ட் சொல்யூஷன் மாதிரியான இன்ஆர்கானிக் இதை யூஸ் பண்ணுறதை தாண்டி நீங்கள் ஆர்கானிக்காக யூஸ் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் இதில் ஃபோலி அப்ளிகேஷனாக இதில் வந்து ஒரு 100 மில்லியை வந்து 1 லிட்டர் தண்ணியோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா ஓகே. அப்போ இதெல்லாம் வந்து இப்போ இந்த சேதன் அசேதன் சொல்லி எல்லாமே ஆர்கானிக் ப்ராடக்ட். விவசாயம் படிச்சிருக்கேன், சேதனை முந்தி படித்தேன், தானே கொஞ்சம் ரெண்டு தான் தெரியும், இப்போ ரெண்டு இல்லை, ரெண்டு தான் தெரியும் போல. அங்கே பூக்கணுலாம் இருக்குன்னு நீங்கள் அலங்கார தாவரங்கள், இண்டோர், இது மணி பிளான்ட், இண்டோர் பிளான்ட்ஸ்லேருந்து நீங்கள் அவுட்டோர் நாங்கள் பிளான்டேஷன் சர்வீசஸும் செய்கிறாங்க. உங்களுக்கு பழமரக்கன்றுகள், ஒரு பழமரம் சார்பான தோட்டங்கள் ஏதாவது வைக்கணும், அல்லது தென்னை மரங்கள் வைக்கணும், அப்படி என்ன இருந்தாலும் நாங்களே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு அதை நட்டு அதுக்கான தண்ணி வசதிகள் எல்லாமே ஏற்படுத்தி எல்லா விஷயமும் செய்திருவோம். அப்படி செஞ்சு கொடுப்பீங்களா? இப்போ இது மட்டும்தானோ இல்லைன்னா வேறு ஃபார்ம் அப்படி செஞ்சு கொடுக்குறது? ஃபார்முலன்னா நீங்கள் ஒரு ஃபார்ம் எக்ஸ்ட்ரா புதுசாக வந்து ஃபார்ம் வந்து துவங்க போகிறோம்னு சொன்னால் உங்களுக்கு ஃபார்முக்கு உங்களுக்கு வந்து நாங்கள் லேண்டை சைட் விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான கோட்டேஷன் வந்து நீங்கள் என்னென்ன செய்ய போகிறீங்களோ உங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரியான கஸ்டமைஸை நாங்கள் செய்வோம். அப்போ இது வரைக்கும் வந்து எத்தனை பேருக்கு இப்படி செஞ்சு கொடுத்துருக்குறீங்க? எங்களை வந்து ஒரு
ஒரு 5-6 கஸ்டமர்ஸ் எங்கள்கிட்ட இப்போ பேசிக்காக எங்கள்கிட்ட இருக்காங்க. நாங்கள் இப்போ 1 இயராக நெட் வாங்கி அப்போ எங்கள்கிட்ட இருக்க தாண்டி நாங்கள் வவுனியாலேயும் எங்களுக்கு ஒரு 10 ஏக்கர் ஃபீல்டு ஒன்று நாங்கள் செஞ்சுருக்கோம். மொமண்டில் உண்டு. அதே மாதிரி முருங்கை அதுகள் ஜெஃப்னா சைட்டில் செஞ்சு கொடுத்துருக்கோம். உண்மையில் வந்து ஒரு நல்ல விஷயம். ஃபஸ்ட்டாக வந்து விவசாயத்தை வந்து வளர்க்குறதுக்காக இப்படி ஒரு விஷயம் ஏன்னா இப்போ தெரியாமல் இருக்குமில்ல சில விஷயங்கள் வந்து அதை வந்து அவங்கள வந்து செஞ்சு விடுவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் இதில் அக்கறை இருக்காது. எல்லாருக்குமே விவசாயம் செய்யணுன்ற ஆர்வம் இருக்கும். ஆனால் செய்கிற முறையும் அதை சார்பான அணுகணும் என்ன மாதிரியான ஆலோசனை பெற்றுக்கொள்ளணும் அந்த விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். ஸோ சரி, அப்போ என்னென்ன உங்களை தொடர்பு கொள்கிறேன் சொல்லிவிடுவோம். எங்களை தொடர்பு கொள்கிறேன்னு சொன்னால் எங்களோட விசிட்டிங் கார்டு இருக்குது. எங்களோட இந்த இருக்குது பாருங்கள், இதெல்லாம் தான் உங்களோட விசிட்டிங் கார்டு. இதில் இருக்கிற நம்பரை பார்த்து வந்து நீங்கள் தொடர்பு பண்ணீங்கன்னா சரி. ஓகே, இது வந்து கேம்பஸுக்குள்ளே நடக்கிறன்றதால வந்து நிறைய கேம்பஸ் பிள்ளைகள், அதாவது சிங்கள பிள்ளைகளாக இருக்கட்டும் தமிழ் பிள்ளைகளாக இருக்கட்டும் வந்து இந்த கேம்பஸில் படிக்கிற பிள்ளைகள் வந்து நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறாங்க. அதை வந்து பார்த்து அவங்களுக்கான என்ன சொல்கிறேன் இதை வந்து அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி வந்து இருக்கும். ஸோ இப்படி செய்கிறது வந்து நல்ல விஷயம். இன்னும் நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது, என்னென்ன இருக்குன்றதை வந்து நான் காட்டுறேன். அப்படி டேஸ்ட் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. பட் டெக்ஸ்சர் தான் ட்ரை ஆனது. அவ்வளோ வாழைப்பழத்துக்கு பதிலாக சாப்பிடலாம். இப்போ இது வந்து இப்படி வச்சுருந்தா இப்போ எத்தனை நாளைக்கு இருக்கும்? ஓகே சரி, நல்லா இருந்ததா? நல்லா தான். எங்களோட கம்பெனி வந்து ஜேகே ஆக்ரிபிஸ் டீஹைட்ரேட் ப்ராடக்ட். ஜேகே ஆக்ரிபிஸ் டீஹைட்ரேட் ப்ராடக்ட் டீஹைட்ரேட் பண்ணுறேன்னா நாங்கள் நீரை உலர்த்தி என்ன இதுண்டா மரக்கறி பழம் மற்றது லீவேஜ் இயற்கையாக கிடைக்கிற மரக்கறி வகையோ இலை வகைகளை உலர்த்தி அதை நாங்கள் வேல்யூ எடுப்போம். என்னண்டு அதை வந்து பெறுமதி கூட்டுறோம். இப்போ நாங்கள் எங்களுக்கு இயற்கையாக கிடைக்கிற பொருள்கள் நாங்கள் பெறுமதி சார் பொருளாக ஆக்குறோம், மதிப்பு கூட்டுறோம். இப்போ இதில் வந்து நாங்கள் கூடுதலாக இப்போ இதுன்னா மாம்பழம் இது டோம் ஜேசி இனம் மாம்பழம் இது டோம் ஜேசி இன வெறுக்க மாம்பழம். சரி, இப்போ காய வச்சு எடுக்கிறதால வந்து அதே டேஸ்ட் இருக்கும். அதே டேஸ்ட் வரும். ஆனால் கொஞ்சம் எப்படி வருமாண்டா இயற்கையாக எங்களோட பழத்தில் இருக்கிற நீர்த்தன்மை வந்து குறைவாக இருக்குது. நீர்த்தன்மை குறைவாக வரும். இப்போ நாங்கள் 1 கிலோ பழம் எடுத்தோம்னா 100 கிராம் தான் இதில் டீஹைட்ரேட் பண்ணி வரும். அப்படியே கன்சன்ட்ரேட்டாக வரும். இப்போ நாங்கள் இதில் மெயினாக வந்து டீஹைட்ரேட் பண்ணுறதுல வந்து இப்போ காலம் இதெல்லாம் மாம்பழம் வந்து சீசன். இப்போ சீசனுக்கு வர்றதை வந்து நாங்கள் எல்லா சீசன்லேயும் பயன்படுத்தலாம். இப்போ நாங்கள் மற்றது கொண்டு திரியும். இப்போ மாம்பழம்னா நாங்கள் அழுகிரும், மற்றது கொண்டு போக வெட்டி அதை இப்போ சின்ன பிள்ளைகளெல்லாம் சாப்பிட கொஞ்சம் என்ன. இப்போ இது நல்ல இன மாம்பழம் கிடைச்சிது எங்களுக்கு. அதை வந்து நாங்கள் டீஹைட்ரேட் பண்ணி போட்டு எப்பயுமே சாப்பிடலாம். சரி, இப்போ இதில் வந்து என்னென்ன வச்சிருக்கீங்க? இதில் வந்து மாம்பழம் இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, கேரட் மரக்கறியில் கேரட் இருக்குது, சூப்பதைகளை பாவிக்கக்கூடிய மாதிரி பீட்ரூட், மற்றது கீரை வகைகள். அது உண்மையிலே வந்து இங்கே வாக்கிகள் எல்லாமே வித்தியாசம் இருந்தது. இப்போ வந்து ஒரு பழம் வந்து நார்மலாக வச்சிருக்கின்றாலும் சில டைமில் பழுதாயிரும், சில டைம் ஒரு சீசன் கூட தான் கிடைக்கும். ஆனால் வந்து மற்ற சீசன் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்லி அதை ட்ரை ஆக்கி வந்து வச்சுருக்காங்க பாருங்க. இது வந்து வாழைப்பழமாக இருக்கட்டும் பீட்ரூட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இருக்குது. அதாண்டி வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த டீ காஃபி குடிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. அதை ஒருக்கா சொல்லுங்கள். இப்போ இலை வகைகளில் வந்து நாங்கள் டீயை தேத்தனி குடிக்கிறாக்கள் இல்லாமல் இல்லைத்தானே எல்லாரும் டீயை குடிக்கிறது. நாங்கள் வந்து இந்த இயற்கையான முறையில் டீயை குடிக்கிறோம். எப்படின்னா இப்போ முருங்கையிலேயே நாங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதை வந்து க்ரீன் டீ இப்போ சந்தையில் வர்றதில்ல அந்த மெதட்டில் நாங்கள் வந்து இப்படி இந்த இதில் பேக்கெட்டாக இருக்குது. ஒரு பாக்ஸுக்கு நாங்கள் 20 டீ பேக்கெட் வரும். இப்போ இதை வந்து நாங்கள் சுடு தண்ணியில் குளிர் தண்ணியிலையும் போடலாம். அது டேஸ்ட் எங்களை கூட சுடு தண்ணிக்கு நல்லா இருக்கு. அப்போ இதை வந்து நாங்கள் சின்னமனும் இதுன்றோம் ஒரு வாசமான மனம் உண்டு வரும். முருங்கை மாதிரி வேறு என்ன முருங்கை இருக்கு, கொய்யா இலை இருக்குது, மற்றது கருவேப்பிலை இருக்குது, குறிஞ்சா இருக்குது. இதெல்லாம் வந்து நார்மலாக வந்து பிளேண்டி குடிக்கிறோமா? பிளேண்டி குடிக்கிறோம். நாங்கள் பிளேண்டிக்கு
டீக்கு பதிலாக இதை குடிக்க போகிறோம். சீனி போட மாட்டோம், சீனியும் போட நெல்லி எல்லாம் சீனி போட்டால் நல்லா இருக்கும். அந்த என்ன சொல்கிறோம் நாங்கள் ஒரு மருத்துவ குணமாக குடிக்க போகிறோம், எங்களுக்கு ஆசையாக ரிஃப்ரெஷ் வரணுமென்று குடித்தோம்னா சீனியை போடாமல் குடிக்கலாம். நீங்கள் தேத்தனி மாதிரி குடிக்க போகிறீங்களன்னு சொன்னால் தேயிலையோட ஆட் பண்ணி குடிக்கலாம். சரி, இப்படி ஒரு ஐடியா எப்போ இருந்து வந்தது, எப்போ இருந்து செய்கிறீங்க? நான் அக்ரிகல்ச்சர் டிப்ளமா இன் அக்ரிகல்ச்சர். அப்போ எங்களுக்கு நாங்கள் படிக்க இதெல்லாம் படிக்கிறோம். ஆனால் ஐடியாண்டு வந்தது வந்து நாங்கள் சாப்பிட இப்போ கருவேப்பிலையெல்லாம் எங்களோட வீடுகளில் நாங்கள் என்ன செய்வோம், வெளியில் தூக்கி போடுவோம். முதல் வந்து கறியில் கருவேப்பிலையை போட்டுட்டு வெளியில். அப்போ கருவேப்பிலை எங்களுக்கு சரியான மருத்துவ குணம் இருக்குது எங்கள்கிட்ட. அந்த கருவேப்பிலையை வந்து நாங்கள் சாப்பிடணுமென்ற ஒரு மெயின் நோக்கம் இருந்தது. இப்போ சின்ன பிள்ளைகளெல்லாம் அதை வெளியில் இருந்துருக்காங்க. அப்போ அந்த ஒரு காரணம் உண்டு. பட் எங்களுக்கு இயற்கையாக கிடைக்கிறது வந்து நாங்கள் சந்தைப்படுத்த இல்லாமல் இருக்கிறோம். இப்போ அந்த சந்தைப்படுத்துகிற வாய்ப்பு வந்து இப்படி வாழைப்பழம் எல்லாம் சந்தைப்படுத்த இல்லாமல் இருக்கிறோம். அந்த இதுக்கு வந்து இது சரியான பிரயோசனமாக இருக்குது. அதான் உண்மையிலே வந்து வித்தியாசமாக இருக்குது. இன்றைக்கு தான் வந்து இதெல்லாம் பார்க்கணும். விவசாயம் சம்மந்தமாக வந்து மார்க்கெட்டிங் சரியாக கஷ்டப்படுறாங்க. இப்போ இப்படி ஒரு இதை செய்து கொண்டு போகைக்கு மார்க்கெட் எங்களுக்கு இலவாக கிடைக்கும். கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குமே. வந்து பார்த்தது விலை கூடி நாங்கள் விற்கலாம். எப்படி நாங்கள் 1 கிலோ வாழைப்பழத்தை 100 ரூபாய்க்கு வேண்டதை நாங்கள் 400 ரூபா 500 ரூபா எங்களோட ப்ராடக்டிൻ്റെ பெருமதி நாங்கள் தீர்மானிக்க போகிறோம். நாங்கள் என்னடி விற்கிறோம்ன்றதை நாங்கள் தான் தீர்மானிக்க போகிறோம். எங்களோட பொருளோட தரத்தை நாங்கள் தீர்மானிக்கிறோம். அப்போ நாங்கள் சந்தை வாய்ப்பை வந்து நாங்களாகவே உருவாக்கலாம். எங்களோட சந்தை வாய்ப்பை நாங்கள் தான் உருவாக்குறோம். எல்லாம் செய்யலாம். இப்போ மாம்பழம் மாங்காய் வந்து புளிக்கு பதிலாக மாங்காய் பாவிக்கலாம். ஹோட்டல் வழியெல்லாம் பாவிக்கிறாங்க. அதேமாரி ஐஸ்கிரீம் அதுகளுக்கு இந்த சிப்ஸாக இது பாவிக்கிறது. மாம்பழம் பப்பா மேலால போடுறது ஃப்ரூட்டின்னு போடுவாங்க. அது 6 மாதம் பாவிக்கலாம். நாங்கள் 4 போடுறோம். என்னட்டா எங்களை ஒரு இவ்வளோ பெரியாவா இது மரக்கறி சம்பந்தமாக காத்துப்படாமல் இருக்கு மட்டும் இவ்வளோ நாளும் வச்சிருக்கலாம். இப்போ இது நாங்கள் வெளியில் வைக்கி நீர் அதுக்குள்ள உறிஞ்சும். இப்போ அதுக்காக நாங்கள் பாவிக்கிற காலம் வந்து விலைக்கு பாவிக்கிறது மஸ்ட்ன்னு சொல்கிறது. இவ்வளவு தூரம் நாங்கள் பாவிக்கிறத பொறுத்து. மற்றது இதில் வந்து எங்களுக்கு இப்போ கால்சியம் பிரச்சனை இருக்கிறார்கள், அயன் பிரச்சனை. இப்போ நாங்கள் எந்த கீரையும் சாப்பிடக்கு எங்களுக்கு வந்து பிரயோசனம் கூட. இப்போ நாங்கள் கீரையாண்டு தனியாக சாப்பிடக்கு 1 கிலோ கீரையில் இருக்கிற சத்தை விட இந்த 100 கிராமில் கூட வரும். நாங்கள் எங்களோட உற்பத்தியை வந்து நாங்கள் பெருக்கிக் கொள்ளலாம். காளான் எல்லாம் நாங்கள் இப்போ காளான் எல்லா இடங்களையும் கிடைக்காது. இப்போ எங்கள்கிட்ட கிடைக்கிற நேரங்களில் நாங்கள் எடுத்து ட்ரை பண்ணிவிட்டு எல்லா இதுக்குலையும் ஆட் பண்ணலாம். காஃபியும் எங்கள்கிட்ட கிடையாது. காளான் காஃபியில் அது காஃபியோடு சேர்த்து இது குடிக்கிறது நல்லா இருக்குது. மற்றது சூப்புக்கு வரும். இப்போ எங்களோட வலிமையான சூப்போடு நாங்கள் இப்போ கடையில் வேண்டுவோம்ல சூப், அதை விட எங்களோட இயற்கையான முறையில் எங்களோட இடத்துல விளைஞ்ச எங்களோட இயற்கையான உணவு அதை நாங்கள் இது வாழைப்பழம் நெய் கூட வரும். தண்ணி கன்சன்ட்ரேட் குறைவாக வருதில்லை, தண்ணி மட்டும் வழியாது. இது கதலி வாழைப்பழம் மட்டும் அதில் இருக்கிற இது மாம்பழம். இதுக்குள்ள இருக்கிறது மாம்பழம் துண்டா இருக்கிறது. அது இல்லை மஞ்சள். ஓகே, இப்போ வந்து முன்னுக்கு நிற்கிறவங்க அந்த கேம்பஸில் படிக்கிற மாணவர் நீங்களுமா? சரி, சாரி ஏன் தப்பாக காட்டுங்க. சரி, ஓகே. இப்போ ஓகே, இப்போ நீங்கள் வந்து இப்போ எத்தனாவது பெட்ச்? செகண்ட் இயர் 35 அக்ரிகல்ச்சரா? ஓகே. அப்போ இப்போ இதை வந்து பார்க்குறீங்க இப்படி ஒன்று விஷயம் நடக்குதுன்னு சொல்லி எப்படி இருக்குது? இப்போ இது சாப்பிட்டு பார்த்தது இதெல்லாம் வந்து இப்போ ஃபியூச்சரில் போய் செய்யணும்னு ஐடியா இருக்குது இல்லாட்டி? இது வந்து ஒரு வித்தியாசமான முயற்சியாக இருக்குது. டேஸ்ட் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. நீர்த்தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்குது. சாப்பிட்டது பிறகு அந்த திருப்ப சாப்பிடணும் வேண்ட மாதிரி ஒரு ஃபீலிங். அப்போ ஒரு 4-5 பேக்கெட் வாங்கி எடுத்துட்டீங்க இல்லையே? மற்ற இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து எங்களோட உள்நாட்டு உற்பத்தி. அப்போ இதில் வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும் என்ற மாதிரி ஒரு கம்யூனிட்டியாக ஒரு சமூகமாக இது இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும். இங்கே வந்து பார்க்கக்குள்ள நிறைய விஷயம் வச்சுருந்தவங்க. இதில் எந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஆர்வமாக இருந்தது, இதை நம்ம வந்து செய்யணும் அப்படின்ற ஏதாவது? மெயின்லி இது சாப்பாடு சாமாண்டபடியா சாப்பாடு வந்துருக்குறீங்களா? அப்படியா? சரி, ஓகே. அப்படி மாறி கதைங்க நீங்கள் ஒரு ஆள் பிரச்சனை. நாங்கள் வந்து நார்மலாக டீ டைமில் அந்த அன்ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் தான் சாப்பிடுவோம். பிஸ்கெட்
கிழங்கு பொரி அப்படி அதுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட்டாக யூஸ் பண்ணால் ஹெல்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருக்கா சாப்பிட்டு பார்க்கும்போதே நல்லா இருக்குது. தொடர்ந்து சாப்பிட்டா ஹெல்த்து நல்லா இருக்கும். அப்போ உங்களோட கேன்டீனுக்கு இதை கொண்டு வரணும்னு சொல்கிறீங்களா? அப்படியே கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். சரி, அப்போ அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் வச்சுட்டு போங்க. வந்து இந்த ப்ராடக்ட் நாங்கள் சாப்பிட்டோம், உண்மையிலேயே டேஸ்டியாக தான் இருந்தது. அந்த நேச்சுரல் ஃப்ளேவர் அப்படியே அதில் இருக்குது. இந்த ஆர்டிஃபிஷியல் ஆட் பண்ண மாதிரி இல்லை. அந்த அதாவது ஆர்டிஃபிஷியலே இல்லை. அது அந்த ஃபீலும் கொடுக்காம நாங்கள் ஆட் பண்ண 100% நேச்சுரல் தான். நேச்சுரல் ஃப்ளேவர் அப்படியே கொடுக்குது. இப்போ அவுட் ஆஃப் சீசன்லேயே நீங்கள் அந்த நேச்சுரல் ஃப்ளேவரில் பழம் சாப்பிடணும். நீங்கள் ஜெயிக்க ப்ராடக்ட்டில் நீங்கள் வேண்டிய சாப்பிட்டுக்கொள்ளலாம். உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்து. கண்டிப்பாக உண்மையிலே வந்து நல்ல விஷயம். சரி, தேங்க்யூ. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்கிற மாதிரி வந்து இங்கேயும் வந்து நிறைய இது வந்து வச்சுருக்காங்க. நம்ம அங்கே இருக்கிற அந்த அக்காட்ட தான் வந்து விசாரிச்சு நாங்கள் வந்து என்னென்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. கரும்பு ஜூஸ் வந்து இப்போ இந்த இடத்துல போட்டிருக்கு பாருங்க, ஒரு ஜூஸ் வந்து 250 ரூபா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எங்களோட வந்து ஃபேக்ட்ரி வந்து ஆணை விழுந்தாலே இருக்குது. நாங்களே எங்களோட ஃபார்மஸை வந்து எடுத்து நாங்கள் அவங்களுக்கு வித கரும்பெல்லாம் கொடுத்து உற்பத்தி செய்து அறுவடை செய்து நாங்கள் வந்து சர்க்கரை மற்றது பானி கரும்பு ஜூஸ் உற்பத்தி செய்கிறோம். மற்றது நாங்கள் சர்க்கரை வந்து 3 ஃப்ளவரில் வந்து செய்கிறோம். இஞ்சி கலந்தது, மற்றது எள்ளு கலந்தது, நோம்பெல்லாம். நாங்கள் பெரும்பாலும் இது ரெண்டும் டீக்கு நிறைய பேர் வாங்குறது. மற்றது இது பொங்கல் டீ அப்படி யூஸ் பண்ணலாம். மற்றது இது வந்து சத்து மாயங்கடை. நாங்கள் எல்லா தானியங்களும் போட்டு இது இந்த பாதாம் பிஸ்தா அதெல்லாம் போட்டு நாங்கள் இது செய்கிறோம். இதுக்கு ரெடிமேடாகவே இருக்குது. நீங்கள் இதை வந்து சீனி தேங்காய்ப்பூ போட்டு செய்யணும்னு இல்லை. நாங்கள் இதுக்கு தேங்காய்ப்பூ வறுத்து போட்டிருக்கிறோம். மற்றது சீனி ஆட் பண்ணாமல் எங்களுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கும் சாப்பிடலாம். நீங்களும் டீயோட நார்மலாகவே சாப்பிட்டு கொள்ளலாம். சுடுதண்ணி மட்டும் குறைச்சி சாப்பிடலாம். சத்துமாயனே விலை எவ்வளோ இதுண்ட? 1200. காளான் காஃபி காளான் காஃபி அதான் உண்மையிலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக நம்ம வந்து இந்த தேயிலையில் தானே தேயிலையில தான் அந்த காஃபி வந்து குடிச்சிருப்போம் வந்து. ஆனால் இதை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது வரும் முருங்கை டீ, கருவேப்பிலை டீ, மஷ்ரூம் டீ, காளான் முருங்கையில் கணக்கு விதம் சீத்தாப்பழம். அது எல்லாமே அந்த காலத்துல எங்களுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் செய்து அறிவினம். அது சம்பந்தப்பட்ட விளக்கம் முன்னோர்கள் தெரியாமல் இருக்கணும். அதை நக்கா பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதான் ஒரு இது வந்து வித்தியாசமாக இருக்குது உண்மையிலே வந்து. இப்படி ஒரு டீ வந்து அறிமுகப்படுத்தினது அந்த தேயிலையிலேருந்து தானே போடலாம். சரி, டீ தேயிலையும் இதில் ஆட் பண்ணலாம். நான் அதை விரும்பல. என்னோட தேயிலை ஆட் பண்ணி நாங்கள் சீனியும் சேர்த்து. இது வந்து எப்படி பையில் வரும்ன்ற காட்டுங்க. இந்த இருக்கு பாருங்க, இப்படி தான் வரும். என்ன இதே மாதிரி தானே வரும். இப்போ அதாவது இந்த இதுக்குள்ளே வந்து இப்படி பாக்ஸ் வச்சார். நார்மலாக வந்து தேயிலை வார மாதிரி வந்து இது வந்து இருக்குது. இப்போ உடம்புக்கு வந்து இவ்வளோ நல்ல மாதிரி யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் வந்து புதுசாக இருக்குது வந்து பார்க்குறதுக்கு வந்து. இது இப்படி தானே வந்து வரும். ஸோ இதை வச்சு யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ சந்தையில் வளமையாக க்ரீன் டீ அண்ட் எல்லாரும் குடிக்கிறதானே, அந்த டைப் தான். நாங்கள் தேயிலை மட்டுமே இருப்போம். இது நாங்கள் எங்களோட இயற்கையான இலையை நாங்கள் செய்யறோம். சரி, ஓகே. அந்த க்ரீன் டீன்றதை என்ன தேயிலை இல்லை, அந்த இலையை அதே இது செட்டப் தான் நெட்டை. அதான் வித்தியாசமாக இருக்குது. நிறைய வச்சுருக்காங்க. நிறைய வகையாக வந்து இப்போ எல்லாம் வந்து ஒரு வருத்தத்துக்கு வந்து நல்ல பண்ணுற மாதிரி வந்து சொல்கிறாங்க வந்து. இதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் இல்லை, இன்னும் டயபெட்டிக்கை குறைக்கும் அதை குறைக்குமெண்டு நாங்கள் சொல்லல. அது என்னென்னா அதுக்கு வந்து நாங்கள் இப்போ மருந்து எல்லாரும் நிப்பாடி போட்டு இதை சாப்பிட்டா இல்லை, அப்படி இல்லை. இது ஒரு ஹெல்த்தியான ஒரு தேயிலை. அந்த செட்டப்பை கொண்டு போனாங்க. நாங்கள் சீனியை அவாய்ட் பண்ணி எங்களோட இயற்கையான முறையில் உள்ள இலையில வச்சு ஒரு ஃப்ரெஷ்னஸை உருவாக்கக்கூடிய பானத்தை குடிக்கணும். ஓகே, அந்த இதில் கொண்டு போகலாம். இப்போ சில பேர் வெயிட் லாஸ், இப்போ கலோரியை குறைக்கும். இப்போ கலோரியில் வகைகள் தானே, கால்சியம் வருது, அயன் வருது. இலையில் உள்ள சத்து அவ்வளவும் இதுக்குள்ள வேறக்கு எங்களுக்கு மருத்துவ குணத்துக்குள்ளையும் கொண்டு போகும். ஓகே, தேங்க்யூ. சோழன் இப்போ எங்களை காய் விட்டுட்டு போயிட்டு இதை வாங்கிட்டு வந்துடுறேன். என்னது சோழன் மற்ற இதுகளை சாப்பிட்றது முட்டை மாதிரி இது சாப்பிட்றது. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போ வந்து என்ன சொல்கிறது, வெள்ளாமைக்கு வந்து அந்த மருந்துகள் வீசுவாங்க தானே. ஸோ அப்போ அவங்க வந்து பெரிய அளவு வீசுறேன்னு சொல்லி இதுவுமே நல்ல தெரியும் அவங்களுக்கு. வந்து இது மூலம் வந்து வீசினதில் நல்ல ஒரு இது கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க வந்து.
ஸோ கண்டிப்பாக வந்து ஆனால் தெரியலை எந்த அளவுக்குன்னு சொல்லி. ஆனால் இப்போ வந்து இப்படியான மிஷினரிகள் தான் அறிமுகமாகி கொண்டிருக்கு. அதை வந்து பாருங்கள். இப்போ ஒரு ஆளத்துக்கு வந்து பறக்கும் போல அந்த இது வந்து அப்படியே இதுக்கு தனி பயிற்சி கொடுத்து வந்து செய்ய வர்றாங்கள்ட்ட. அது வந்து ஆனால் இப்போ ஒரு ஆளை வச்சு மருந்து தெளிக்கிறது தான் என்ன விவசாயத்துக்கு விவசாயம் அந்த வேளாண்மைக்கு மருந்து தெளிக்கிறது, அது நெல் பயிருக்கு மருந்து தெளிக்கிற ட்ரோன் தான் இது. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ எல்லாமே அவங்களோட ப்ராடக்ட்களை கொண்டு வச்சுருக்காங்களோ. அதை தாண்டி வந்து கேம்பஸ் பிள்ளைகள் நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து அதை பார்த்து கொண்டிருக்காங்க. என்னது பயோகேஸ் உற்பத்தி இது தெரியுமே பயோகேஸ் இந்த அடுப்பு. இது வந்து பயோகேஸ் செய்யறதுக்குரிய ஒரு டேங்க். இது செட்டப். இது வந்து ஸ்டோரேஜ் பேக். இது வந்து அடுப்பு. இது வந்து டேங்க். இதில் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இதுக்குள்ளால வந்து கழிவுப் பொருட்கள் போடுறதுக்கு வச்சிருக்கிறோம். இது நீங்கள் வந்து இதில் வந்து வீட்டில் பயன்படுத்துகிற சாணம், இது மீன் கழிவு, வீட்டு கழிவு அதெல்லாம் போடலாம். இது வந்து நவீன இடங்களில் நகர்ப்புறங்களில் பயன்படுத்துகிறார்கள் வந்து இது ஒழுங்காக செய்வாங்க. இதில் வந்து இதால் வந்து கேஸ் போடுறதுக்கு இந்த செட்டை வச்சிருக்கிறோம். ஓகே. அங்கே வந்து கேஸ் இந்த பேக் வந்து ஃபில்ட் ஆகும். இந்த பேக் வந்து தான் இதன் மூலமாக தான் அங்கே போகும். அங்கே அந்த பேக் வந்து ஃபுல் ஆகும். அப்படியா? இங்கே வந்து ஃபுல் ஆகும். கேஸ் வந்து அங்கே ஃபுல் ஆகும். ஃபுல் ஆகி இங்கேருந்து இங்கே இப்போ அதிகமாக வந்து அந்த இது உற்பத்தி ஆகக்குள்ள வந்து பிரச்சனை இல்லை, படிக்குமென்னு அதனால இங்கே நன்மையான விஷயமே அந்த மற்ற கேஸ் ஒப்பிடும்போது வந்து வெடிக்காது. இங்கே வந்து வார ப்ரெஷர் வந்து குறைவு, ஆனால் வந்து 10% வந்து கூட வரைக்கும். அதாவது இப்போ வீட்டில் வந்து நிறைய கழிவு பொருட்கள் வருவேன், அதை வச்சு கொண்டு இப்படி ஒரு விஷயம் செஞ்சால் அவங்களுக்கு வந்து இந்த கேஸுக்கு காசு செலவழிக்க தேவையில்லை. அது வந்து கேஸை வந்து நீங்கள் வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு வந்து வரலாம். ஆனால் இப்போ எங்கள்ட என்ன சொல்கிறது, இந்த அரிசி குத்தரிசின்னு சொன்னால் வந்து கூட டைம் எடுக்கும் தானே. இப்போ அதுகளை விட மற்ற இதுகளுக்கு வந்து கூட யூஸ் பண்ணலாம். இது நீங்கள் விட கூடுதலாக எல்லாருமே நிறைய கழிவு வாராக்களுக்கு இது வந்து கனை நேரத்துக்கு வந்து பாவிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து எங்கள்ட சிலிண்டர் தான் பாவிக்கணும், அந்த கேஸ் அடுப்பு தான் பாவிக்கணும். மற்ற எங்கள்ட பாவிக்கிற நம்ம வீட்டை பாவிக்கிற கேஸ் வந்து பாவிக்கணும். ப்ரெஷர் கூட இல்லை, அது பாவிச்சா இதுக்கு வந்து யூஸ் ஆகாது. அது கூட எரிச்சிடும், மற்றது டைமும் கன நேரம் வந்து செட் ஆகாது. சரி, அதான் இப்போ என்னென்னா இப்போ இந்த இடத்துல வச்சிருக்கீங்க. இப்போ இதை வந்து யாருக்காச்சும் சொல்லிக் கொடுக்குற வச்சிருக்கீங்க. அப்படி இல்லைன்னு நீங்கள் வீட்டில் வச்சு செய்து கொடுக்குறீங்க. வீட்டில் சைட்ல வந்து கன பேர் வந்து இதால வந்து நிறைய யூஸ் வந்து பெற்றிருக்கணும். கூடுதலா ஃபார்மர்ஸ் எல்லாம் பண்றாங்க. இப்போ எத்தனை பேருக்கு வந்து இதே மாதிரி வந்து செய்து கொடுத்துருக்கீங்க? நிறைய பேர் 150 பேர் வந்து 150 என்ன சொன்னா 4 கேஸ் வந்து வருஷத்துல வந்து உங்களுக்கு லாபம். சரி, எவ்வளவு முடியும் இப்படி ஒன்று செய்யறேன்னு சொல்லுங்க. வீட்டில் இந்த செட்டப் செய்யறேன் 500 லிட்டர்னு சொன்னா 110 110ன்னா 1,10,000. இது வந்து 1000 லிட்டர், இது வந்து 1,30,000. ஆனா உங்களுக்கு சரியான லாபம். என்னன்னு சொன்னா 45 நாளைக்கு கிட்ட நீங்க வந்து ஒரு கேஸை விட்டு 15 நாளைக்கு மேல எக்ஸ்ட்ராவா பாவிக்கலாம். அப்படி இதுல ஃபுல்லா சொன்னா இது வந்து தொடர்ந்து 2 ஹவர் 3 ஹவர் ஃபுல்லாவே எரியக்கூடிய மாதிரி சமைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ பொருளாதார தட்டுப்பாடு வந்து தானே அப்போ இதெல்லாம் எல்லாருமே இதுக்கு வந்து உள்ள ஒரு பேக் போட்டு தானே வெளியில ஒரு பேக் போட்டுருக்காங்க. கேஸ் வந்து கசியாது. ஓகே ஓகே. இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்படி ஒரு விஷயத்தை வந்து இப்போ வந்து எல்லா பிள்ளைகளும் இங்கே இருக்கிற அவங்களோட பாடங்கள் முடிய வந்து இந்த இடத்த வந்து பார்த்து கொண்டிருக்காங்க. ஸோ இப்படியான ஒரு விஷயம் இங்கே செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு மட்டும் தான் நினைக்கிறேன் இன்றையோட இது முடிஞ்ச போல். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம், ஷேர் பண்ணிடுவோம், மற்றவங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும். நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.